இங்க என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம்னா, இந்த இயேசு உயிர்த்தெழுந்தார். when you experience the resurrected Christ, don't keep it yourself. You have to go and tell to others. That is the commission. That is the commission. இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நீ உனக்குள்ளே பூட்டி வைப்பதற்காக இந்த இயேசு உயிர்த்தெழல. You go and tell to others. இந்த ஸ்திரீகள் சாதாரண பெண்கள். இவர்கள் என்ன படித்திருப்பார்கள்? படிப்பு எதுவுமே சொல்லல. They followed Jesus. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த சாதாரண ஸ்திரீகளை கொண்டு ஆண்டவர் அந்த பகுதியிலே இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று முதல் செய்தி இவர்கள் மூலமாக தான் பிரகடனம் செய்கிறார். Go and tell to others. அதுதான் உயிர்த்தெழுதலின் ரகசியம். இயேசு உயிர்த்தெழுதலின் அர்த்தம் அதுதானே, பூட்டி வைப்பதற்காக அல்ல. It should be exposed to others. இன்றைக்கு சிந்திக்கும்படியாக இந்த பகுதியை கொண்டு தெரிந்தெடுத்த ஒரு தலைப்பு, hope from an empty tomb. அப்படி என்றால் ஒரு காலியான கல்லறையிலிருந்து நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. அதுதான் the empty tomb gives an hope. இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, ஒருவேளை இதை எழுதின ஆக்கியோன், இதுதான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம். மார்க் சுவிசேஷம் தான் முதலாவது எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். இதை அடிப்படையாக கொண்டுதான் மற்ற சுவிசேஷங்கள் எழுதப்பட்டது. இந்த மார்க் சுவிசேஷம் எழுதப்படும் போது ஒன்லி ஓரல் சோர்ஸ் மட்டும்தான். அந்த ஓரல் சோர்ஸ்னா என்ன அர்த்தம்? there is no written source. எழுதப்பட்ட வார்த்தைகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் வாயினாலே கேட்டு மற்றவங்கள்ட்ட விசாரித்து எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு தான் இந்த மார்க். இந்த 16ஆம் அதிகாரத்தை அதை ஆராய்ச்சி பண்ணும்போது, இதை எழுதின ஆக்கியோன் இந்த 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோட அவர் நிறைவு செய்து விட்டார். இந்த 8ஆம் வசனத்திற்கு பிறகு 9வது வசனத்திலிருந்து கடைசி வரையும் சொல்லப்பட்ட பகுதி பிற்காலத்திலே அது சேர்க்கப்பட்ட ஒரு பகுதி என்பதுதான் வரலாற்று உண்மை. அதுதான் இறையியல் ஆராய்ச்சி குறிப்பு. இதுதான் அதோடைய. இந்த 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோடு கூட அதில் முதலாவது எழுதப்பட்டது அதுதான் இந்த மார்க் சுவிசேஷத்தின் கடைசி பகுதி. ஆகவே அந்த ஆரம்பத்திலே காணப்பட்ட மார்க் சுவிசேஷத்திலே காணப்பட்ட அந்த 8 வார்த்தைகளை அடிப்படையிலே தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக பாருங்கள், முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்கும் போது இங்கே ஸ்திரீகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். The women's faithful journey. இந்த பெண்களுடைய ஒரு விசுவாசமுள்ள அல்லது உண்மையுள்ள ஒரு பயணத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, ஊழியம் செய்திருக்கும் போது அநேக ஸ்திரீகள் அவரை பின்பற்றினார்கள். இந்த ஸ்திரீகள் உண்மையுள்ள ஒரு ஸ்திரீகளாக, ஒரு விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீகளாக கூட்டமாக காணப்பட்டது. இதுதான் ஒரு முதலாவதாக ஒரு காரியம். ஒருவேளை இயேசு உயிரோடு கூட இருந்த சமயத்திலே மாத்திரமல்ல, அவர் மரிக்கும் தருவாயிலும் இருந்தார்கள், அடக்கம் பண்ணப்படும் போது இருந்தார்கள், இப்பொழுது உயிர்த்தெழுதலிலும் இருக்கிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. 15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். சில ஸ்திரீகளும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர் கலிலேயாவில் இருந்தபோது அவருக்கு பின் சென்று ஊழியம் செய்து வந்த மக்தலேனியா மரியாளும், சின்ன யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும். பாருங்க, அவர் சிலுவையிலே இருக்கும்போது தூரத்தில் இந்த ஸ்திரீகள் பார்த்து கொண்டிருக்கார்கள். இந்த ஸ்திரீகளுடைய பெயர் தான் இந்த 16ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே வருகிறது. வாசிக்க கேட்போம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனியா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு. நன்றாக கவனியுங்கள். இந்த
15ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே எந்தெந்த ஸ்திரீகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அதே ஸ்திரீகள் தான் இந்த 16ஆம் அதிகாரத்திலே வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே அவருடைய சரீரத்தை பார்ப்பதற்காக புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இதைதான் நான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன். ஒரு ஃபெய்த்ஃபுல் ஜேர்னி இந்த பெண்களிடத்திலே காணப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இவர்கள் அது மட்டுமல்ல, அவரை அடக்கம் பண்ணும் போதும் அங்கே தேவர் த விட்னஸஸ். 47ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அவரை வைத்த இடத்தை மகதலேனியா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். பாருங்க, எங்கே வைக்கிறார்கள், வேர் தே கெப்ட் இட், அதை கூட பார்க்கிறார்கள். அப்படி என்றால் ஹவு சின்சியர், ஹவு ஃபெய்த்ஃபுல் தேவர். ஆண்டவரை இயேசுவை பின்பற்றுவதிலே எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தார்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, இந்த உயிர்த்தெழுதின் நாளிலே ஆண்டவர் முதலாவது உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீங்கள் எவ்வளவு உண்மையா இயேசுவுக்கு என்று பின்பற்றுகிறீர்கள், இயேசுவை பின்பற்றுகிறீர்கள். உங்களுடைய அவரை பின்பற்றுவதிலே உங்களுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ், சின்சியாரிட்டி எப்படி இருக்கிறது, எப்படி இருக்கிறது? These women were really very faithful to Jesus. Even though he was crucified, he was buried, they knew that he is no more now. There were no hope at all. If they had a hope, they never come to the tomb. They will stay at home. He will rise again. அவர் உயிர் தெழுவார், கல்லறைக்கு போக வேண்டாம், வீட்டிலே உட்கார்ந்துருவோன்னு உட்கார்ந்துருப்பாங்க. அவர் உயிர் தெழுவார்ங்கிறத அவங்க யோசிக்காததுனால தான் கல்லறையிடத்திற்கு போறாங்க. ஈவன் அவர் மரித்தாலும் அவரை எவ்வளவு ஒரு பக்தி வினயத்தோடு கூட அவரை பின்பற்றுகின்ற ஒரு ஸ்திரீகளாக காணப்பட்டார்கள் பாருங்கள். அதனால தான் இயேசு முதல் தரிசனத்தை மகதலேனா மரியாளுக்கு கொடுத்தார். He was first appeared to the Mary Magdalene. Why? Their sincerity, their faithfulness. They were very faithful to Jesus. In அன்பு தேவ பிள்ளையே, as we claim ourselves as a Christians, we claim ourselves as a born again Christians, we claim ourselves as a believers. Do we faithful to Christ? Are we faithful? Do we sincere? உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு அதை தான் கேட்கிறாரு. You are following me. Really you are faithful to your attitudes, your behaviors. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, this journey is not a humbug stories. It should be the reality. இது ஏதோ ஒரு கட்டுக்கதையை விட்டுட்டு போகிற காரியம் அல்ல. Every day we have to walk with him. அவரோடு கூட நம் நடைபயணம் செய்கின்ற காரியம் அதுதான் இந்த விசுவாச பயணம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இயேசுவை பின்பற்றுவதிலே இந்த ஸ்திரீகள் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். சாதாரணமாக அவர்கள் பின்பற்றல, உண்மையாய் பின்பற்றுகிறார்கள், உண்மையாய் பின்பற்றுகிறார்கள். இன்னைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஆண்டவரை எப்படி பின்பற்றேன்? என்னுடைய பின்பற்றுதல் உண்மையானதாக இருக்கிறதா? அது ஒரு சின்சியரா நான் பின்பற்றேனா? யோசிக்கணும். ஏதோ ஒரு கடைமுறைக்கு, ஏதோ ஒரு பேர் கிறிஸ்தவன் அப்படி நம்ம இருந்தனா அது ஒரு நிறைவை கொடுக்காது. அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவரோடு கூட இருந்த 12 பேரை தேர்ந்தெடுத்தார் சீஷர்கள். அவர்களுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைக்கல, ஆனா இந்த ஸ்திரீகளுக்கு கிடைச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு கூட யோசிக்கல. 3ஆம் நாள் போய் சுகந்த வர்க்க விடணுமே, நம்முடைய குரு தலைவர் போயிட்டாரே அப்படின்னு நினைச்சு அந்த சீஷர்ல எவனாவது ஒருத்தன் யோசித்தானா? ஒரு பய கூட யோசிக்கல.
அவருக்கு சுகந்த வர்க்கவிடம் போகணுமே காலையிலன்ட்டு எல்லாம் பயந்து போய் பூட்டி கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் பின்பற்றுவதில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should not compromise. இன்னைக்கு எல்லாத்துலேயும் நம்ம என்ன செய்யறோம்? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு காரியத்திற்கு சரி பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவரும் உங்களுக்கு அது கேட்டப்ப தான் செய்வார். நீங்கள் கர்த்தருடைய காரியத்தில், ஆண்டவருக்குரிய காரியத்தில் நீங்கள் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் சமாளிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, கடைசியிலே ஒரு நாள் ஆண்டவர் சொல்வார், நான் உங்களை அறியேன்னு சொல்லிடுவார். கர்த்தருடைய காரியங்களில் டோன்ட் காம்ப்ரமைஸ். இந்த ஸ்திரீகள் நெவர் காம்ப்ரமைஸ். பாருங்க, ஒரு ஆண்களுக்கு இல்லாத ஒரு தைரியமும் ஒரு உத்வேகமும் இந்த பெண்களுக்குள்ள அன்னைக்கு காணப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், இவருடைய பேச்சும் இவருடைய கூற்றும் எடுபடாத காலம் அது. பெண்கள் சொல்வதை யாரும் நம்ம பின்னால் உள்ள பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தோன்னா, இவங்க போய் சொல்கிறாங்க இயேசு உயிர் தெழுந்தார்னு சொல்கிற காரியத்தை நோபடி பிலீவ் இட். அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள நான் வருவேன். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த இந்த பெண்கள் அவருடைய விசுவாச வாழ்க்கையில் எவ்வளவு சரியாக செயல்பட்டார்கள் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அன்றைக்கு மேரி மேக்டலினுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. ஒருவேளை தோமா ஆண்டவரை பார்க்கலங்கிறக்க அவனுக்காகவே இன்னொருக்கா தரிசனம் கொடுத்தாரு. இதே போல எனக்கு தரிசனம் கிடைப்பாருன்னு கிடைக்கலாம், தரிசனம் கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம். அதை தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கண்டு விசுவாசிக்கிறவர்களோட காணாது விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய ஆவிக்குரிய பயணத்திலே, விசுவாச பயணத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். We should follow Christ faithfully, sincerely. இதுதான் உயிர்த்தெழுந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற முதல் வார்த்தை. இதுதான், நான் அவரை உண்மையாய் பின்பற்ற வேண்டும். எந்த காம்ப்ரமைஸ் பண்றாங்க? உங்க தொழிலில் காம்ப்ரமைஸ் பண்ணாதுங்க, உங்க வேலையில காம்ப்ரமைஸ் பண்ணாதுங்க, உங்க படிப்பின் காரியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணாதுங்க, உங்க குடும்பத்தில் உள்ள காரியங்களில் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய காரியத்திற்காக நிற்பதற்கு பதிலாக உலகத்தை சார்ந்து போயிடாதுங்க. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், இவன் நினைப்பான் நினைச்சு நீ போவாயானால் அவர் உன்னை பற்றி என்ன நினைப்பார் தெரியுமா? அதை புரிந்து கொள். விசுவாச பயணம் அது உண்மை உள்ள பயணமாக இருக்க வேண்டும். நம்ம போக வேண்டிய பாதை அது விசேஷித்த பாதை. நம்முடைய பயணம் விசேஷித்தது. உலக மனிதனை போல அல்ல. We are set apart. We are unique, special. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீங்கள் ஆகாயத்து பறவைகளை பார்த்திலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த சம்பவத்தில் என்ன நடக்கிறது பாருங்கள். போகும்போது இவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கிறது. என்ன எண்ணம் இருக்கிறது? அங்கே போனால் நேற்று அவர்கள் அந்த கல்லறையை அடக்க மனத்தில் பார்த்துட்டாங்க. ஏன்னா 15 அதிகாரம் 47 வசனத்தில் பாருங்க, யோசேயின் தாயாகிய மரியாள் எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு பெரிய கல்லை உருட்டி தள்ளி வச்சாங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, சேலஞ்ச், யார் இந்த கல்லை நமக்காக புரட்டி தள்ளுவார்? திஸ் வாஸ் a great challenge. யார் இந்த கல்லை நமக்காக புரட்டி தள்ளுவாங்க? கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை, 3ஆம் வசனத்தை வாசி. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இது முடியாத ஒரு காரியம். அந்த கல்லை புரட்டி தள்ளினது சாதாரண ஆட்கள் தள்ளியிருக்க மாட்டாங்க. போர் சேவர்கள் தான் அந்த வேலையை செய்திருப்பாங்க. ஏன்னா அங்கே சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. போர் சேவர்கள் தான் இந்த கல்லை உருட்டி தள்ளியிருக்க முடியும், இராணுவ வீரர்கள். அப்போ இந்த கல்லை தள்ளுவது நம்மால் இயலாத ஒரு காரியம். யார் இந்த கல்லை எனக்காக புரட்டி தள்ளுவார்? த கிரேட் சேலஞ்ச் இங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் பாருங்க,
அவர்கள் கிட்ட நெருங்கி வரும்போது அந்த கல் தள்ளப்பட்டு இருப்பதை கண்டார்கள். ஆமா, இந்த மார்க் மட்டும் தான் சொல்லியிருப்பாரு, வேற எங்கேயும் நீங்க இந்த வார்த்தையை பார்க்க முடியாது. 4ஆம் வசனத்தை வாசி. அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. வேற எங்கேயும் நீங்க இதை பார்க்க முடியாது. அந்த கல் மிகவும் பெரியதாய் இருந்தது. இந்த வார்த்தை மார்க் மட்டும்தான் இங்க உச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த கல் மிகவும் பெரிதாய் இருந்தது. என் அன்புக்குரிய தேவனுடைய, எவ்வளோ பெரிய கல்லா இருந்தாலும் சரி, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துக்கு முன்பதாக அது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இவருடைய விசுவாச பயணம் உண்மை உள்ள பயணமாக இருந்ததுனால அவர்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட அந்த கல் ஒன்றும் இல்லாதிருந்தது. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். அந்த கல் ஒன்றுமில்லை. இவர்கள் போவதற்கு முன்பதாக இட் வாஸ் ரோல்ட் அவுட். அது புரட்டி தள்ளப்பட்டு இருப்பதை கண்டார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எவன் தள்ளுவான் எமக்காக? அவரே தள்ளிவிட்டார். அல்லேலூயா. வேற ஒரு சுவிசேஷத்துல வாசிக்கும் போது தூதன் எழுந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி போட்டான் அப்படின்ட்டு. கல்லை புரட்டி தள்ளி போட்டது இயேசு போறதுக்காக அல்ல. கல்லை புரட்டி தள்ளி போட்டது அவர் கல்லு மூடி இருக்கும் போதே he was resurrected from the dead. கல்லு மூடி இருக்கும் போதே அவர் போயிட்டாரு. நீங்க நினைச்சிடக்கூடாது தள்ளின பிறகு அவர் வெளியே போயிருப்பாருன்ட்டு. நோ, நெவர். இட் வாஸ் நாட் ஹேப்பன்ட். அப்படி ஒருபோது நடக்காது. கல்லு மூடி இருக்கிற சமயத்திலே அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். எப்போது? ஆனா ஏன் தூதன் கல்லை வெளியே தள்ளுகிறான்? அதுதான் எம்ப்டி டூம். ஹல்லேலூயா. அதுதான் திறக்கப்பட்ட கல்லறை. ஹல்லேலூயா. அந்த கல்லறையிலிருந்து தான் நமக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கல் என்று சொல்லும்போது அது பிரச்சனைகளோ, அது வியாதியோ, அது உபத்திரவமோ, கஷ்டமோ, பாடுகளோ, வாட் எவர் இட் மே பி, நீங்க எதை அதில் கொண்டு வச்சாலும் சரிதான். நீங்க எதை அதில் கொண்டு வச்சாலும் சரிதான். நோ ப்ராப்ளம். எவ்வளோ பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இஷ்யூவாக இருந்தாலும் சரி, அது அவரால் புரட்டி தள்ளப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது இயேசுவால் புரட்டி தள்ளப்படும். ஹல்லேலூயா. He is able to roll out. அதை புரட்டி அவரால் தள்ள முடியும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அந்த ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். எந்த ஒரு விசுவாச நம்பிக்கை இருக்கணும்? எத்தனை பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் ரோல்ட் அவுட், அவைகள் புரட்டி தள்ளப்படும். ஹல்லேலூயா. அப்போ faithful journey it should not be waste. உண்மை உள்ள ஒரு விசுவாச பயணம் வேஸ்ட் இல்லை. அந்த பயணத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்காக அவர் எல்லா கல்லையும் நீக்கி போடுவார். அதனால தான் மீகா புஸ்தகத்தில் பார்க்கிறோம், தடைகளை தகர்த்து போடுகிறவர் உங்களுக்கு முன்பதாக சொல்கிறார். ஆமா, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடந்திடுவோம். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெயம். அல்லேலூயா. துதி ஸ்தோத்திரமே. காரணம் என்னன்னா, அந்த ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னால போகும்போது என்னென்ன தடைகள் இருக்க எல்லாம் நீக்கி போடும். இன்னைக்கு நீங்க உண்மையான ஒரு விசுவாச பயணத்துல போங்க. உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக ஆண்டவரை உண்மையா பின்பற்றுங்க. அப்பொழுது அந்த தடைகளை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தருவார். அவரே தடைகளை உங்களுக்காக எடுத்து போடுவார். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவார்.
அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே ஜெயம் அல்லேலூயா இயேசு நாமத்திற்கே. அவர் நமக்காக முன்னாலே செல்வார். கற்களை அவர் எடுத்து போடுவார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, அவைகளை அவர் புரட்டி போடுவார். அதைதான் நமக்கு வேதம் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? உண்மையாய் பின்பற்றினார்கள். இயேசுவை உயிரோடு இருக்கும் போது மாத்திரமல்ல, சிலுவையிலே அறைந்திருக்கும் போது மாத்திரமல்ல, அவர் அடக்கம் செய்யப்படும் போது மாத்திரமல்ல, அடக்கம் செய்யப்பட்ட பிறகு கூட they faithfully followed Christ. Hallelujah. Hallelujah. எல்லா வேளையிலும் அவரை பின்பற்றினார்கள். இதுதான் அடுத்த பாடத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீ கடந்து வந்தாலும் சரி, துன்பமானாலும் இன்பமானாலும் எதுவாயிருந்தாலும் சரி, ஆண்டவரை பின்பற்றுவதிலே விட்டு விடாதே, அவரை மறுதலித்து விடாதே. Don't give up your faith. உன்னுடைய விசுவாசத்தை இழந்து விடாதே. அதைதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் கடைசி வரை உண்மையாய் பின்பற்றினார்கள். அந்த உண்மையாய் பின்பற்றினால அந்த கற்கள் நீக்கப்பட்டது மட்டுமல்ல, அவர்கள் உண்மையாய் எல்லா சூழ்நிலையிலும் பின்பற்றினார்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த உயிர்த்தெழுதி நாளில் சொல்றது அதுதான். நீ உண்மையா பின்பற்று, எல்லா சூழ்நிலையிலும் என்ன பின்பற்று, அப்பொழுது உனக்கு முன்பதாக இருக்கிற கற்களை, தடைகளை நான் தகர்த்து போடுவேன் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, தூதர்கள் சொன்ன ஒரு அதிர்ச்சியான ஆச்சரியமான சந்தோஷ செய்தி. இட் வாஸ் எ ஷாக்கிங் நியூஸ், ஏஞ்சல்ஸ் ஷாக்கிங் நியூஸ். தூதர்களின் அதிர்ச்சியான தகவல். பட் அந்த அதிர்ச்சியான தகவல் அவர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாகவும் இருக்குது ஒரு பக்கத்துல. ஆனா they were not expressed their joy, expressed their happiness. அது ஒரு ஷாக்கிங் நியூஸா இருப்பதனால அதை அவங்களுக்கு எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியல. அதிகாலையில் வராங்க, the morning surprise மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. சன்ரைஸ் சர்ப்ரைஸ். சூரிய உதயத்திலே அங்கே ஒரு ஆச்சரியம் அவர்களுக்கு காத்திருக்கிறது. அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிரோடு எழுந்தார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். இது ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருக்குது. இவங்க எல்லாத்தையும் கொண்டு போறாங்க, சுகந்த வர்க்கம் இடுவதற்காக எல்லா அதற்குரிய வாசனை திரவியங்களை வாங்கிட்டு போறாங்க. கல் திறந்திருக்குது. ஓகே, நமக்காக யாரோ ஒருத்தர் கல்லை திறந்து போட்டிருக்காங்க, அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது இயேசுவை காணோம். அங்கே ஒரு தூதன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த தூதன்கிட்ட கேட்கும் போது தான் அவன் சொல்றான், பயப்படாதுங்க. ஒரு வாலிபன் அங்க பாருங்க, தரித்தவனாய் ஒரு வாலிபன் கண்டு பயந்தார்கள். தூதனை பார்த்து பயப்படுறாங்க. பயப்படாதுங்க, அந்த இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், அதான் அவரை வைத்த இடம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, த சன்ரைஸ் சர்ப்ரைஸ். காலையிலே ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு பக்கம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை, அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய செய்தி. அந்த அடுத்த பக்கம் இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிற நற்செய்தி. அந்த நற்செய்தியை அவர்களால் கிரகித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே அங்கே காணப்படுகிறார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அது ஆச்சரியமும் அற்புதமா இருக்கும். நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமும் அற்புதமானது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் நாம் அவரை உண்மையாய் பின்பற்றும் போது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்கின்ற காரியமும் ஆச்சரியமும் அற்புதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. மனிதன் அவர் செய்கிறது போல அல்ல, அவர் நமக்கு செய்வது அதிசயமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அவைகள் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். சாதாரண ஒரு காரியத்துக்காக நம்ம யோசிப்போம், ஆனா ஆண்டவர் செய்வது அசாதாரணமான காரியமா இருக்கும். ஹல்லேலூயா. அது எந்த மனிதனாலும் செய்ய முடியாது, அது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாய் நீங்கள் கர்த்தரை பின்பற்றுங்கள். அவரை பின்பற்றும் போது
உங்கள் வாழ்விலும் நீங்கள் எதிர்பாராத காரியங்கள், அற்புதங்கள் அவர் செய்வார். அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது கண்கள் இதுவரையும் காணல, காது இதுவரையும் கேட்கல. அதுதான் வேதம் சொல்லி இருக்கிறது. கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று பக்தனாகிய யோபு சொல்கிறார். அதே யோபு தான் சொல்கிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார் என்று யோபு 5:9, யோபு 9:10 நாம் வாசிக்க பார்க்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஸ்திரீகளுடைய வாழ்க்கையில ஒரு ஷாக்கிங் நியூஸாக இருந்தாலும் அது ஒரு ஹாப்பி நியூஸாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார். நிறைய பேர் சில காரியங்களை தங்களுக்கு நடக்கிறது நிஜமா அல்லது மாயையான்னு தெரியாதவரை கூட சில சம்பவங்களை பார்த்து என்ன செய்வாங்க, கண்ணீர் வடிப்பதற்குள்ள அவங்க அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராக வந்துடும். அந்த ஆனந்த கண்ணீர் என்னன்னா, they could not believe it. இது எனக்கு தான் நடக்குதா, இதை நான் தான் பார்க்கிறேனா, இது எனக்கு தான் தந்திருக்கிறாங்களா, அந்த ஆனந்த கண்ணீர். இதுதான் அந்த ஸ்திரீகளுடைய வாழ்க்கையிலே நடந்த ஆனந்த கண்ணீர். அந்த நடுக்கம் திகிலும் ஆனந்த கண்ணீர்ல இருந்தது, இயேசு உயிர் திறந்து விட்டார் என்று. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தும் அவர் சொல்லுகின்ற காரியம் இதுதான். இந்த செய்தி, இந்த மெசேஜ் எதற்கு? அவரை உண்மையா பின்பற்றவர்களுக்கு அவர் ஆச்சரியமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை அவர் செய்வார். மூன்றாவதாக இங்கே நடந்த அடுத்த ஒரு காரியத்தை நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம். அடுத்து 7-8 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். நல்லா கவனிங்க, இதுதான் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் உண்மையா பின்பற்றினாங்க, ரைட். பின்பற்றினதுனால அவங்களுக்கு முன்னால இருந்த கல்லு கூட நவுண்டு போச்சு. பின்பற்றதுனால ஆச்சரியமான அற்புதமான காரியத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மூன்றாவது, இது இவங்களுக்கு ஒரு கமிஷனாக சொல்லப்படுகிறது. The commission to share. அவங்களுக்கு சொல்லப்படிய தூதன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன கொடுக்கிறார்? The call to go and tell. ஒரு அழைப்பு இங்கே கொடுக்கப்படுகிறது, நீங்க போய் சொல்லணும். இதுதான் ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? பார்த்துட்டீங்களா? எம்டி டூம், ஏசு இங்க இல்ல, அப்படிதானே? இப்போ அவர் உயிர் தெழுந்தாருங்கிறத போய் சொல்லணும். இதுதான் the climax. இங்க என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம்னா, இந்த இயேசு உயிர் தெழுந்தார். when you experience the resurrected Christ, don't keep it yourself. You have to go and tell to others. That is the commission. That is the commission. இயேசு உயிர் தெழுந்தார், அவர் எனக்குள்ளே இருக்கிறார், நீ உனக்குள்ளே பூட்டி வைப்பதற்காக இந்த இயேசு உயிர் தெழல. You go and tell to others. அதற்காக தான் அவர் தந்தார். இந்த ஸ்திரீகள் சாதாரண பெண்கள். இவர்கள் என்ன படித்திருப்பார்கள்? படிப்பதற்கு எதுவுமே சொல்லல. They followed Jesus. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த சாதாரண ஸ்திரீகளை கொண்டு ஆண்டவர் அந்த பகுதியிலே இயேசு உயிர் தெழுந்தார் என்று முதல் செய்தியை இவர்கள் மூலமாக தான் பிரகடனம் செய்திருக்கிறார். சமுதாயத்தில் யார் குறைவாக எண்ணப்பட்டார்களோ, சமுதாயத்தில் யாருடைய பேச்சு அங்கே எடுபடாதோ, அப்படிப்பட்ட மக்களை கொண்டுதான் இயேசுவின் உயிர் தெழுதலின் செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது. ஏன் இயேசுவின் நற்செய்தி சொல்லக்கூடாது? அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களே சொல்லும்போது ஆண்கள், அதனால்தான் பேதுரும் யோவானும் ஓடி வந்தாங்க. இயேசுவின் உயிர்த்தெழுந்த செய்தியை அறிவிப்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? கோ அண்ட் டெல். போய் சொல்லுங்க, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார், நீ போய் சொல்லுங்க. ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஈஸ்டருக்கும் நான் சொல்றது தான், இயேசு உயிர்த்தெழுந்தார்னு யாருக்காவது சொல்லுங்கன்ட்டு. இதுவரை உங்க வாழ்க்கையில எத்தனை பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லியிருக்கீங்க?
உங்களுடைய இருதயத்தை தொட்டு நீங்க உங்க இருதயத்தை நீங்களே யோசித்து பாருங்க. இதுவரையும் இயேசுவை பற்றி யாருக்கா சொல்லியிருக்கீங்களா? ஒரு கால்குலேஷன் போடுங்க. என்னைக்கு நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷத்துக்குள்ள யாருக்காவது இயேசுவை பற்றி நீ சொல்லியிருக்கியா? யாருக்காவது சொல்லியிருக்கியா? உங்களுக்கு தான் தெரியும். எங்க நீங்க இருக்கு பாருங்க. வேர் யூ ஆர், வேர் யூ ஆர். நியாயத்திற்கு நாள்ல யாரும் தப்ப முடியாது, யாரும் தப்ப முடியாது. நீ பெற்ற இந்த ஸ்லாக்கியத்தை உனக்குள்ள பூட்டி வைக்கிறதுக்காகவையா நான் உன்னை ரட்சித்தேன்? இல்ல. Go and tell to others. Go and tell to others. அதுதான் உயிர்த்தெழுதலின் ரகசியம். இயேசு உயிர்த்தெழுதலின் அர்த்தம் அதுதானே, பூட்டி வைப்பதற்காக அல்ல. It should be exposed to others. மற்றவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் அவர் உயிர்த்தெழுந்தார். இந்த உயிர்த்தெழுதலின் இம்பாக்ட் அதுதான். என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றம், என்னுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை நாம் எப்படி சொல்ல முடியும்? விட்னஸிங், சாட்சியாக மற்றவர்களுக்கு நான் சொல்லும் போதுதான் அதான் மட்டும், அதான் இம்பாக்ட். வாட் இஸ் இம்பாக்ட்? விளைவு என்ன? இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதனுடைய விளைவு என்ன? அதனுடைய விளைவு என் வாழ்க்கை மாறியது. மாறின வாழ்க்கையை நான் மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்றேன். ஹல்லேலூயா. அதுதான் the final. ஈஸ்டர் will come and go. இந்த வருஷம் வரும், அடுத்த வருஷம் வரும், அப்படி ஒவ்வொரு வருஷம் வரும். ஆண்டவர் யாருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார்களோ அவர்களை ஆசரிக்கலாம். போயிட்டு வரவும் போயிட்டே இருக்கும். ஆனால் அடுத்த வருஷத்தில் நம்ம இருப்போமாங்கிறது யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த நாள் ஈஸ்டர் செய்தி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக மாறட்டும். திருப்பு முனையாக மாறட்டும். என்ன திருப்பு முனை? முதலாவது, நான் இயேசுவை பின்பற்றுவதில் நான் உண்மையுடையாக நான் பின்பற்றணும். எந்த காம்ப்ரமைஸ், உலகத்தோடு நான் காம்ப்ரமைஸ் ஒத்து வேஷம் தரித்து அப்படி நான் இயேசுவை நான் பின்பற்றக்கூடாது. நான் உண்மையான ஆண்டவரை பின்பற்றணும். இந்த ஸ்திரீகள் எல்லா சூழ்நிலையிலும் அவர் உண்மையாக பின்பற்றினாங்க. இதை முதலாவது நீங்க தெளிவுபடுத்துங்க. உண்மையா பின்பற்றுங்க. அப்படி பின்பற்றும் போது என்ன நடக்கிறது பாருங்கள். முதலாவது, உங்களுக்கு உண்பதாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அவர் பார்த்துக் கொள்வார். He will take care. ரெண்டாவது, உங்கள் கண்களுக்கு ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்வார். அது மட்டுமல்ல, மூன்றாவது காரியம், த கமிஷன். அதற்கு ஒபே பண்ணி தான் ஆகணும். நான் பெற்ற சந்தோஷம், நான் பெற்ற இன்பம், இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை எனக்குள்ள நான் பூட்டி வைக்க முடியாது. அன்னைக்கு தூதன் சொன்ன காரியம், கோ அண்ட் டெல், கோ அண்ட் டெல். போய் சொல்லு. எத்தனை பேருக்கு இதுவரையும் சொல்லியிருக்கீங்க? ஏற்கனவே கேட்டேன். உங்க ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இதுக்கு இனி எப்படி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க? இந்த 2026 ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து இந்த குறிப்புக்கு கோ அண்ட் டெல், நான் போய் என்னை சொல்லணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, எனக்கு பலன் தாருங்க, கேளுங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ப்ரே, பிளான், ப்ரொசீட். ஜெபித்து திட்டமிட்டு செயல்படுங்கள். இனி காலம் செல்லாது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறவர் சீக்கிரமாய் வருவார். போற இடத்துல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த இயேசு நல்லவர்னு சொல்லுங்க. அது என்ன தெரியுமா? அதுதான் உங்க சாட்சி, அதுதான் இம்பாக்ட், அதுதான் விளைவு. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால என் வாழ்வு மாறி இருக்கிறது. இந்த மாறிய வாழ்வை மற்றவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. அதான் சுவிசேஷம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு என்னை மாற்றினார். என் வாழ்விலே அவர் வாழ்கிறார். அவர் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சொல்லுங்க, இதுதான் சுவிசேஷம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே இந்த நல்ல தீர்மானத்தோடு கூட நீங்கள் செயல்படுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் உண்மையா
ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்ற வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, தீர்மானம் எடுப்பீங்களா? உலகத்தோடு ஒத்து வேஷம் தரிக்க வேண்டாம். நாம் கர்த்தருடைய பிள்ளை என்பதை நிரூபிப்போம், நிலைநாட்டுவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே. நீர் உயிர் தெழுந்தீர் என்பதை மற்றவங்களுக்கு நான் சொல்லட்டும் அப்பா, எனக்கு உதவி செய்யன்னு கேட்பீங்களா? தகப்பனே, இந்த பிரார்த்தனை வேளையில யாரெல்லாம் இந்த 2 தீர்மானங்களை எடுக்கிறார்களோ, நான் எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஸ்திரீகளை போல அவரை நான் உண்மையாய் பின்பற்றுகின்ற ஒரு சீஷனாக, ஒரு சீஷியாக நான் இருப்பேன் அப்படின்னு தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவருடைய தீர்மானங்களை கை கொள்வதற்கு நீர் உதவி செய்வீராக. அதோடு கூட இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான், எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிற உம்மை நான் மற்றவங்களுக்கு நான் சொல்லணும் சாமி. எனக்கு உதவி செய்யும். இந்த தீர்மானத்தை எடுக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய கிருபையை வைப்பீராகப்பா, உம்முடைய வல்லமையை வைப்பீராகப்பா. உமக்குள்ளே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக இயேசு சாமி. நீர் பாக்கியத்தை கொடுப்பீராக ராஜா. நீர் ஆசீர்வாதத்தை வைப்பீராகப்பா. உம்முடைய கிருபைகளை மூடி மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த ஈஸ்டர் பண்டிகை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ரீதியிலே, ஆவிக்குரிய மண்டலத்தை தூண்டி எழுப்பக்கூடியதாக இருக்கட்டும். உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாகத்தை நீர் ஏற்படுத்தும் அப்பா. மாரநாதா, இயேசு வருகிறார், நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் இயேசு சாமி. ஆண்டவரே, அதற்கு முன்பதாக ஒரு சிலரையாவது நாங்கள் ஆதாயப்படுத்துவதற்கு உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும். வெறுங்கையாக நின்று ஆண்டவரே நாங்கள் சோரம் போகாதபடிக்கு ஆத்துமாக்களோடு உம்முடைய சன்னிதானத்தில் நிற்பதற்கு பலன் தாரும் அப்பா. இந்த உயிர்த்தெழுதினால் அப்படிப்பட்ட தாக்கத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும் இயேசு சாமி. உம்முடைய கிருபை தொடர்ந்து இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.